தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். திருநாய்க்கடி விவகாரத்தில் புதிய கொள்கைகளை வகுக்க கோரி தற்பொழுது பல்வேறு விசாரணையை உச்சநீதிமன்றமானது நடத்தி வரும் நிலையில் அந்த விவகாரத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு பிறகு மாநில அரசுகள் அனைத்துமே இன்னும் எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தை ஏன் தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் இன்று எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா மற்றும் NV அஞ்சாரியா அடங்கிய சிறப்பு அமர்வில் திருநாய்க்கடிகள் விவகாரம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மாநிலங்கள் மீது கடுமையான ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். 2 மாத காலம் அவகாசம் வழங்கியும் மாநிலங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேற்கு வங்கம், தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களுடைய பிரமாண பத்திரங்கள் மட்டுமே தங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக மற்ற மாநில அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து உரிய விளக்கத்துடன் எதற்காக இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு எழுத்துப்பூர்வ விளக்கத்துடன் வரும் திங்கட்கிழமை, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசனுடைய தலைமை செயலர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திருநாய்க்கடி என்பது தொடர்ந்து நடக்கும் நிகழ்வாக இருந்து வருகிறது. செய்திகள் தினமும் படித்துக் கொண்டுதான் வருகிறோம் என்ற கருத்தை. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.